இந்த பர்கோல்டேரியா மலாய்னு சொல்லியிருந்தால பாக்டீரியா இது வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3-4 வகையா வந்து அதோட அறிகுறிகள் வந்து பிரிக்கப்படுறது. ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து கியூட்டேனியஸ் கிளாண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கியூட்டேனியஸ் கிளாண்டர்னா என்னன்னா தோலில் வந்துட்டு அந்த பாக்டீரியா வந்து சீல் பிடிச்சி தோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா செப்டிக் ஆகி தோல் வந்து புண்ணாகி அல்சர் ஆகி இந்த மாதிரி வர்றது பேர் தான் கியூட்டேனியஸ் கிளாண்டர், அதாவது தோல் வல வரக்கூடிய கிளாண்டர் நோயின்னு சொல்றோம். ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பல்மனரி கிளாண்டர்ஸ், அதாவது நுரையீரலில் தாக்கும் கிளாண்டர் நோய்கள் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி டைப் அப்போ வந்து குதிரைகளுக்கோ மனிதர்களுக்கோ என்ன மாதிரி நடக்கும்னா கடுமையான இரும்பல் சளி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வராம சீல் மாதிரி பஸ்ன்னு சொல்றோம் சீல், ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கர ஸ்மெல்லோட டிஃபரெண்டா சீல் மாதிரி வந்து இரும்பி துப்பிக்கிட்டே இருப்பாங்க. மூணாவது டைப்ல கிளாண்டர்ஸ் என்ன பாதிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லா வந்துட்டு செப்டிசிமிக் கிளாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ரத்தத்துல கலந்துடுறது. இந்த கிளாண்டர்ஸ் அந்த சூடோ பாக்டீரியா மலாய் வந்து ரத்தத்துல கலக்குது அப்படின்னும் போது உடம்பு ஃபுல்லா பரவும் போது பல உறுப்புகள் செயலிழக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிளாண்டர்ஸ் வந்த உடனே அதோட முடியுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில 4வது டைப் கிளாண்டர் பேர் தான் என்னன்னா கிரானிக் கிளாண்டர்ஸ், அதாவது என்னன்னா ரொம்ப நாளைக்கு இந்த கிளாண்டர் நோய் உள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு 6 மாசம் அப்புறமும் திருப்பி ஒரு குடைச்சலை கொடுக்கும், ஒரு வருஷம் அப்புறமும் திருப்பி ஒரு குடைச்சலை கொடுக்கும்ன்றதுனால போயிட்டு வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இந்த கிரானிக் கிளாண்டர்ஸ் வந்து பண்ணுதுன்றதுனால இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் மருந்து கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு.